ஸ்ரீ ஆக்னேய புராணந்தர்கதமான துலா காவிரி மகாத்மியம் 22வது அத்தியாயம். கிருஷ்ணர் பலராமர் இந்திரபிரஸ்தமடைந்து சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் காவேரி மகத்துவத்தை உரைத்தது. கிருஷ்ண பகவான் பலராமரிடம் உரைத்த விஷயத்தை யாவையும் கேட்ட உக்ரசேனன், உத்தவர் முதலிய யாதவர்களுடன் ஆலோசனை செய்து பலராமரையும் கிருஷ்ணரையும் நோக்கி, நீங்கள் இருவரும் தேர், யானை, குதிரை, காலார் படைகளுடன் புறப்பட்டு இந்திரபிரஸ்தம் சென்று நாம் சுபத்ரையின் விவாகத்தை மங்களகரமாய் முடித்து அவளுக்கு தரவேண்டிய சீர்வரிசைகள் யாவையும் அளித்து வாருங்கள். நாங்கள் இப்படியே நமது நகரம் செல்கிறோம் என்று கூறினார்கள். அதன்படியே பலராம கிருஷ்ணர்கள் இருவரும் அவ்விதமே தேர், யானை, குதிரை, காலார் படைகள், பல்வேறு பொருட்கள் இவ்வகையாக சீர்சிரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இந்திரபிரஸ்தம் சென்றார்கள். இவர்களுடைய வரவையானது கொட்டும் முரசு முதலிய வாத்திய கோஷங்களாலும் கொடிகளாலும் அறிந்த தர்மபுத்திரரும் தனது தம்பிமார்களுடன் புறப்பட்டு போய் அவர்களை எதிர் சென்று அழைத்து வந்து நலம் விசாரித்தனர். மேலும் அதிக சந்தோஷம் கொண்டனர். அதன்படியே தர்மராஜா உரைக்கலானார். தங்கள் வரவு எங்கள் மனம் களிப்பித்தது. உங்கள் சேவை எங்கள் கண்களை விளக்கிற்று. நாங்கள் புனிதரானோம் என்று அடங்கா மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு தக்க மரியாதை செய்தார். பின்னர் பலராமகிருஷ்ணர்கள் இருவரும் சுபத்ரையின் விவாக மகோத்சவத்தை வெகு விமர்சையாக செய்து முடித்தனர். அதன் பின்னர் அவளுக்கு தரவேண்டிய சீதனமாய் பல்வேறு ஆடை ஆபரணங்களும் யானை, குதிரை, ரதம், காலாட் படைகளுடன் தவிர பல பணிப்பெண்களையும் அளித்து பொன்னானாலும் மணியானாலும் நவரத்னங்களாலும் அவள் மனதை களிப்பித்து அங்கு சிறிது நாள் தங்கினர். பின்னர் துவாரகைக்கு புறப்பட ஒரு நாள் நிச்சயித்து அந்நாளிலே குந்தி தேவியிடம் சென்று உரைக்காலாயினார். அம்மா, நீ செய்த பாக்கியமே பாக்கியம். தர்மஸ்வரூபமான புத்திரனோடு புஜபல பராக்கிரம் வாய்ந்த நற்குண மக்களை பெற்றாய். உன் குமாரன் அர்ஜுனனுக்கு வாய்த்த என் தங்கை தங்களிடம் ஒப்படைத்தோம். அவளோ சிறுமி. அவளை நற்குண விசேஷத்தால் பெருங்குணம் படைத்தவளாய் செய்வது தங்களுடைய கடமை என்று கூறினார்கள். அவர்கள் அருகில் இருக்கும் திரௌபதியை நோக்கி கூறினார், ஓ தங்கையே, நீ மிக்க ஒழுக்கமுள்ளவள், பதிவிரதையாவாள். சக்கலத்தின் உறவு சச்சரவுக்கு இடம் என்று கூறுவர். ஆகையால் இவையெல்லாம் என் தங்கையிடம் காட்ட வேண்டாம். அவளோ சிறுமி. அவள் ஏதோ குற்றத்தை செய்த போதிலும் நீ அதை குணமாக கொண்டு குறை கொள்ளாமல் அவளை திருத்தி கணவனிடத்திலும் மாமியாரிடத்திலும் உன்னிடத்திலும் பக்தி வரும்படி சொல்லி காட்டுவாய் என்று அன்போடு கூறினார். அதன் பின்னர் கிருஷ்ண பலராமர் இருவரும் சுபத்ரையை பார்த்து கூறினார்கள், அம்மா தங்கையே, நீ அதிகாலையில் எழுத வேண்டும், புருஷனை தியானிக்க வேண்டும். பின்பு முறைப்படி காலை கடனை முடித்தும் கணவனை நமஸ்கரித்தும் மாமியாரையும் தமக்கையான திரௌபதியையும் வணங்க வேண்டும். அவர்களுக்கு கைங்கரியம் செய்வதில் நீ என்றும் சலிப்படையாதே. கணவனை தவிர உனக்கு வேறு தெய்வமில்லை. இது முக்காலத்திலும் உண்மை. யாவனொருவன் அதிகாலையில் எழுந்து நித்திய கர்மாக்களை முறைப்படி செய்தும் மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களை இடைவிடாது தரித்துக் கொள்வதாலும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் அவருடைய புருஷனுடைய ஆயுள் விருத்தியை தருவது மிக சால சிறந்ததாகும். இவற்றை கவனித்து ஒழுங்காய் நடப்பாய். பெரியோர்களை எதிர்த்து பேசாதே. இவ்வார்த்தைகளை குருவாக்காக கொண்டு ஒழுகுவாய் என்று கூறினார்கள். மேலும் தர்மபுத்திரரை அடைந்து அவரிடம் விடை கேட்க அவரும் ஸ்ரீ கண்ணபிரானை நோக்கி கூறுகிறார், ஓ பெரிய மைத்துனரே, இவ்வுலகில்
எங்களை விட பாக்கியமில்லாதவர்கள் எவரும் இல்லை. நாங்கள் சிறுவயதிலேயே எங்கள் தந்தையை இழந்தோம். பெரிய தந்தையின் மக்களால் அநேக அவமதிப்பை அடைந்தோம். நகரை நின்று துரத்தப்பட்டு காட்டை அடைந்தோம். அரக்க மாளிகையை நின்றும் தப்பினோம். இன்னும் பலவித ஆபத்துக்களையும் அடைந்தோம். நீங்களோ நாங்கள் ஏழ்மை நிலை அடைந்தோம் என்று எங்களை கவனிக்காமல் இருந்து விட்டீர்கள். உண்மைதான், ஏழைகளை யார் தான் லட்சியம் செய்வார்கள்? ஏழ்மை மிகவும் கொடியதல்லவா? துர் எண்ணங்களுக்கு இருப்பிடமும் பல துக்கங்களுக்கு ஆதாரமாகவும் தலைவன் தலைவனுக்கும் கலகம் விளைவிப்பதும் அந்த ஏழ்மையே. தரித்திரம் எப்பொழுதும் சுகம் கிட்டாது, ஆகையால் எங்களுக்கு எப்பொழுதும் சுகம் கிடையாது என்று பலவாறு கவலையுடைய வார்த்தைகளை சொல்லி வருத்தப்பட கண்ணபிரான் கூறுகிறார், அப்பா தர்மநந்தனா, நாங்கள் இளம் பிராயத்தில் பெற்ற துன்பம் நினைக்கையில் உன் கஷ்டம் அவ்வளவு பெரியதல்லவோ? நாம் பூதனை முதலிய பேய்களால் கவல்கமடைந்தோம். இடையில் வனங்களில் நேர்ந்த ஆபத்துகளுக்கு அளவில்லை. முடிவில் எங்கள் மாமனாகிய கம்சனாலும் மடிய நேர்ந்தது. தெய்வ கடாட்சத்தால் நாங்கள் தப்பினது ஆச்சரியமே. மேலும் கடைசியில் அவனை எங்களால் மடிய நேர்ந்தான். நீயோ அப்படியல்ல. உனக்கோ 4 தம்பிமார்கள் உண்டு. அவர்கள் எல்லோரும் நற்குணம் உடையவர்கள், உன் வார்த்தைக்கு எதிர்பேராதவர்கள். மனைவியோ அக்னியில் பிறந்தவள். இத்தகைய சீரும் சிறப்பும் வாய்ந்த உனக்கு இது எக்காலத்திலும் குறைவில்லை. இனிமேல் நீ துலா மாதத்தில் பஞ்சபஞ்ச உஷற்காலத்தில் காவேரி அடைந்து ஸ்நானமாடி முறைப்படி பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்வாய். அங்கு நடக்கும் துலாக்காவின் மகாத்மத்தை கேட்பாய். அப்பௌராணிகருக்கு வேண்டிய பொன்னை கொடுத்து உபசரிப்பாய். தனங்களை ஈன்றுவாய். அதனால் சகல பேறுகளையும் அடைவாய். இதன்றி முன்பு பார்த்தன் தியானம் பண்ணின லக்ஷ்மி ஸ்தோத்திரம் ஒன்றை உபதேசிக்கின்றேன். அதை நீ பக்தியோடு ஜெபிக்க வேணும். அதனால் கைகூடாத நன்மைகள் ஒன்றுமில்லை. எல்லாம் உன் வசமேயாகும் என்று கூறினார். மைத்தனா, நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை உபதேசிக்கின்றார். ஸ்ரீதேவி பிரதமம் நாம, திவிதீயம் அமிர்தோத்பவா, திருத்தீயம் கமல புரோக்தா, சதர்த்தம் சந்திரசோபனா, பஞ்சமம் விஷ்ணுபத்னீ ச, ஷஷ்டம் ஸ்ரீ வைஷ்ணவி ததா, சப்தமம் துராரோஹா, ஷஷ்டமம் ஹரிவல்லபா, நவமம் சார்கிணி புரோக்தா, தசமம் தேவதேவிகா, ஏகாதசம் மகாலட்சுமி, துவாதசம் லோகசுந்தரி என்ற 12 நாமங்களும் இவையன்றி இன்னொரு சுலோகமையும் உபதேசித்தார். ஸ்ரீ பத்மா கமலா முகுந்தா, மகிஷி லக்ஷ்மி ஸ்ரீ லோகேஸ்வரி, மா க்ஷீராப்தி சுதா விரஞ்சி ஜனனி, வித்யா சரோஜாசனா, சர்வாபீஷ்டபலப்பிரததே, சததம் நாமானேதவதாச, பிராத் சுத்ததரா பராத்யபி, மதான் சர்வான் லபந்தே சுபான் என்ற 12 திருநாமங்களும் இந்த மகிமை பொருந்திய சுலோகமும் தர்மராஜாவிற்கு கிருஷ்ண பகவான் உபதேசித்தார். யாவனொருவன் இந்த சுலோகங்களை தினசரி காலையில் காவேரி ஸ்நானம் செய்து பக்தியுடன் பாராயணம் செய்கின்றானோ அவனுக்கு சகல சித்தியும் புத்தியும் சுபத்தையும் தரும் என்று இதோடு காவேரி மகத்துவத்தையும் உபதேசித்தார். பின்னர் திரௌபதி, சுபத்ரை இவர்களை அழைத்து தக்க நற்புதிகளை உரைத்தும் அவர்கள் எல்லோரிடத்திலுமிருந்தும் விடை பெற்று பலராமருடன் துவாரகைக்கு புறப்பட்டு சென்றார். கேட்டீரோ ஹரிச்சந்திர மகாராஜனே, நீரும் துலா காவேரி ஸ்நானம் செய்து அகன் மகத்துவத்தையும் கேட்டு பௌராணிகருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்து பட்டண பிரவேசம் செய்து வைப்பீரில் விரும்பி அனைத்தையும் அடைவீர் என்பதில்
சிறிதும் சந்தேகமில்லை என்று அகஸ்திய மாமுனிவர் கூறி அருளினார். ஆக்னேய புராணத்தில் துலா காவிரி மகத்துவத்தில் 22வது அத்தியாயம் நிறைவேறிற்று. ஹரி ஓம் தத்சத்.